திரு வைகோ அவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் மதுக்கடைகளுக்கு எதிராகவும் 6000 கிலோமீட்டர் நடைப்பயணம் பண்ணியிருந்தாரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? ஐயா வைகோ அவர்கள் நான் நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். ஆனால் அவர் எப்படி மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக தமிழகத்தில் நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாகவே உள்ளது. ஏனென்றால் ஐயா அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சி டிஎம்கே கட்சி. இந்த டிஎம்கே கட்சி தான் மொத்த மது ஆலைகளையும் வச்சு மதுவை உற்பத்தி செஞ்சு தமிழகத்திற்கு விநியோகம் செய்யறாங்க. இன்னொன்னு, போதை கலாச்சாரம் டிஎம்கே ஆட்சியில தான் மிகப்பெரிய அளவுல பரவிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக சாதாரணமாகவே கிடைக்கிற அளவுக்கு டிஎம்கே ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த டிஎம்கே கட்சி கூடயே கூட்டணி வச்சுட்டு ஐயா வைகோ அவர்கள் எப்படி அதற்கு எதிராக அது இங்க இருக்கக்கூடாது, முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்பது ஆச்சரியமாகவே உள்ளது. பேசாம நடைபயணத்திற்கு வேற ஏதாவது ஒரு காரணங்களை வைத்து அவர் நடைபயணம் செய்திருக்கலாம். அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். இது ஒரு சிரிப்பா தான் இருக்கு.